ஸோ இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்ச் பேஸ்ட் போஸ்டிங் மாதிரி தான் இருக்கும். இது வந்து டைரெக்டாக வாக்கின் இன்டர்வியூ தான். ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் அதான் அந்த போஸ்டிங் பேர் நேமு. ஸோ இது வந்து நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம அசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே ஒர்க் ஃபுல்லாகவே நம்மளுக்கு அதுக்கு அசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது முழுக்க முழுக்க டிஆர்டிஓ கண்ட்ரோலில் தான் இருக்குது. டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் பயோ எனர்ஜி ரிசர்ச் அதில் தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், இந்த சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிரான்ச்சில் இருக்கவங்க எல்லாத்தையுமே அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ அந்த போஸ்டிங் பற்றி பார்ப்போம். இப்போ இவங்க விட்டுருக்கிற வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா, நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து 3 விட்ருக்காங்க. நிறைய பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சுட்ருப்பீங்க. ஸோ வந்து நிறைய எக்ஸாம்ஸ் வந்து வரக்கு லேட் ஆகிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. சப்ஜெக்ட் டிசிப்ளின் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 2 போஸ்டிங்கு, கெமிஸ்ட்ரி வந்து 1 போஸ்டிங் ரெக்ரூட் பண்ணுறாங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருக்கணும். ஸோ ஒரு நல்ல ரெகாக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் முடிச்சிருந்துருக்கணும். கேட் எழுதுகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டில் ஒரு வேலிட் ஸ்கோர் வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் நீங்கள் முடிச்சிருந்துருக்கணும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஈக்குவலான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் வித் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், பவர் இன்ஜினியரிங் இதெல்லாமே நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் இன் கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்துருக்கணும். வேலிட் நெட்டு நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் வேலிடாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜெனரல் கண்டிஷன் பாருங்கள். மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து டேரெக்டாக வாக்கின் இன்டர்வியூ தான். 17/1/2025 நடக்குது. ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப்புக்கு வந்து 37,000 per month வந்து ஸ்டைஃபன் தராங்க. ஏஜ் வந்து 28 இயர்ஸ் கிராஸ் பண்ணியிருக்கக்கூடாது. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது 33 இயர்ஸ் வரலும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதே ஓபிசியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 31 இயர்ஸ் வரலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு டிகிரி சர்டிஃபிகேட்டோ இல்லை ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடியில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 15/1/2025 முன்னாடியே நீங்கள் வந்து அதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்துருக்கணும். எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது பிசிஏலையோ கவர்மெண்ட்லேயோ இல்லை ஆட்டோனமஸ் பாடிஸ் எதுலையாவது ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ஓசி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணணும். டிசிஷன் வந்து கடைசியாக அவங்க அந்த சென்டரில் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அதுதான் ஃபைனல்ஸ். அது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிஏ இந்த ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ்லாம் அவங்க தரமாட்டாங்க. ரிப்போர்ட்டிங் டைம் காலையில் ஷார்ப்பாக 9 o'clock நீங்கள் வந்து அங்கே சென்டரில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இது சம்மந்தமாக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் முடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ இது மூலிமா அவங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கலாம். ஸோ இது நல்ல ஒரு ஸ்டைஃபண்ட் இருக்கிற ஜாப் தான். யங்ஸ்டர்ஸ்லாம் காலேஜ் முடிச்சு யங்ஸ்டர்ஸாக இருக்கவங்க எல்லாருக்குமே இது வந்து ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் வீடியோ ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச்.